என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வாங்குகிற பாலில் வந்து ரொம்ப தண்ணி கலந்துக்கிறாங்களா இல்லை கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறாங்களா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுவே நம்ம பசும்பால் வாங்கினோம்னா பிகினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி கலந்துருக்காங்க அப்படின்றது தெரியாது. பால் கட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பால் கட்டியான பாலை வந்து நல்லா அந்த உட்டு மேலே ஊற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த பால் வந்து அப்படியே தெரியும். நம்ம அந்த ஊற்றி இருக்கிறது அப்படியே தெரியும். நம்ம இதுவே தண்ணி கலந்துட்டு இப்போ ஊற்றி காட்டுற பாருங்களேன், சர சர சரன்னு ஓடி போயிடுச்சு. அந்த பால் இருந்ததுக்கான அடையாளமே அங்கே இல்லை. வெறும் அந்த தண்ணிக்கான அடையாளம் தான் இருக்குது. அதுவே ஃபஸ்ட்டு வந்து கட்டியான பால் ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கட்டியான பால் ஊற்றும் போது என்ன பண்ணல, அப்படியே வலிக்கிக்கிட்டு ஓடினாலும் அந்த பால் வந்து அப்படியே அந்த வெள்ளை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த தண்ணி வந்து தண்ணியோட கலர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ தண்ணியை ஊற்றினோடனே அப்படியே ஓடிடுது. ஸோ இதை வச்சு நம்ம தாளில் வந்து எவ்வளோ தண்ணி கலந்துருக்காங்க அப்படின்றது ஈஸி